Hi, welcome to the squad. This is Kodayo. And in the episode of the SQL series, வந்து நம்ம order by and limit ரெண்டுமே வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் டெபி கொடுத்துக்கலாம். ஸோ யூஸ் ஆர்கே அண்டர்ஸ்கோர் ஹாஸ்பிட்டல். ஓகே, ஃபைன். இப்போ நம்மள்ட்ட வந்து எம்ப்ளாயீஸ்னு ஒரு டேபிள் இருக்கு இல்லையா? ஸோ அதில் இருக்கிற எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். அண்ட் இந்த ஆர்டர் பை வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு பேரை கேட்டாலே தெரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் குவைட் சிம்பிள். இப்போ லெட்டஸே இங்கே வந்து நம்ம 7 எம்ப்ளாயீஸ் வச்சுருக்கோம். இந்த 7 எம்ப்ளாயீஸை வந்து நான் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நான் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கு நம்ம ஒரு ஆர்டர் பை கிளாஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன்லேயே நீங்கள் ஆர்டர் பை அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆர்டர் ஸ்பேஸ் பை எந்த காலமை வச்சு நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் வந்து நேம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இதை ரன் கொடுக்குறேன். ரன் கொடுத்தேன் அப்படின்னா கோம்ஸ், ஹரிஷ், ரதி, ராஜா, ரீனா, விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரில் வருது. ஸோ இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் வருது. ஓகே, சப்போஸ் எனக்கு இது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இதே சின்டாக்ஸ் தான் இப்படியே தான் கொடுக்க போகிறோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் ஆர்டர் பை நேம் தான். பட் இந்த லாஸ்ட்டில் டிஇஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக ஒரு வேர்டு வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ டிஇஎஸ்சி ஃபார் டிசெண்டிங். ஓகே, ஸோ இப்படி நம்ம கொடுத்தோம்னா ரிவர்ஸ் வரப்போகுது. விஜய், ரீனா, ராஜா, ரதி, ஹரிஷ், கோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ டிசெண்டிங்க்கு தனியாக ஒரு வார்த்தை இருக்கிற மாதிரி யூ ஆல்சோ ஹாவ் அ வேர்ட் ஃபார் அசெண்டிங், ஏஎஸ்சி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் நீங்கள் அசெண்டிங்கிறத மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இப்போ நான் ஏசின்னு கொடுத்து வச்சாலும் இதே ஆர்டரில் தான் வருது. ஏசிங்கிறத நான் ரிமூவ் பண்ணிட்டாலுமே எனக்கு சேம் ஆர்டரில் தான் வரப்போகுது. ஸோ அசெண்டிங் ஆர்டர் ஏசி இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், பட் இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒன்று யோசிக்கிறேனே. லெட்டஸே இதை வேற ஒரு விதமாக நம்ம வந்து ஆர்டர் பை பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஆர்டர் பை ஜாயின் டேட்னு கொடுக்குறேன்னு சொல்கிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் ஆர்டர் பை ஜாயின் அண்டர்ஸ்கோர் டேட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, எனக்கு ஜாயின் டேட்டை வச்சு ஆர்டர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஜாயின் டேட் வச்சு ஆர்டர் ஆகிருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல ஜாயின் பண்ணவங்க ஃபஸ்ட்டு வருவாங்க. ஸோ 2019 இருந்து 2025 வரைக்கும் இருக்கிற எல்லாருமே வராங்க. ஸோ இதில் வேணும்னா நீங்கள் டிசைனிங் கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்கே டிஎஸ்சின்னு போட்டிங்கன்னா அது டிசைனிங்கில் வரப்போகுது. தட் ஆல் இஸ் ஃபைன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க 3 பேரும், இந்த 2 பேரும் சேம் டேட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ராஜா அண்ட் ஹரிஷ் 2 பேருமே வந்து 2025 Jan 23 அன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி 2 பேரும் சேம் டைமில் வர்றப்ப யார் ஃபஸ்ட்டு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக நீங்கள் என்ன கொடுக்கலாம்னா ஒரு செகண்ட் கேட்டகரி கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஆர்டர் பையில் ஒரு அடிஷ்னல் கேட்டகரி கொடுக்கலாம். சப்போஸ் இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் சேம் ஜாயினிங் டேட் இருக்குல்ல, இந்த மாதிரி வருது அப்படின்னா செகண்ட் கேட்டகரியாக நேமை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை எப்படி கொடுப்பீங்கன்னா, இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் ஆர்டர் பை ஜாயின் டேட் டிசெண்டிங்னு சொல்லி கொடுத்துட்டோம்ல, இங்கே ஒரு கமா போட்டு நீங்கள் நேம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டீங்கனாலே போதும். இந்த டிசெண்டிங் இல்லைனாலும் இது சிமிலராக தான் இருக்க போகுது. ஜாயின் டேட் கமா நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். பட் இங்கே வந்து நான் டிசெண்டிங் வச்சுருக்கேன் அண்ட் நேம் வச்சு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ராஜா அண்ட் ஹரிஷ் 2 பேரில் ஹரிஷ்க்கு தான் வந்து நேம் வந்து ஃபஸ்ட்டு வரும் இல்லையா? ஸோ மற்ற ஆர்டர் எதுவும் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. பட் இந்த இவங்க 2 பேரோட ஆர்டர் மட்டும், ராஜா அண்ட் ஹரிஷோட ஆர்டர் மட்டும் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹரிஷ் வராரு. ஓகே, டோட்டலாக இருக்கிற அந்த டேபிள் வந்து நம்மளோட ஜாயின் டேட்டை வச்சு தான் வந்து அது இதாகுது. ஸோ ஜாயின் டேட் டிசெண்டிங்கிறத வச்சு தான் வந்து ஆர்டர் ஆகுது. பிகாஸ் 2025 ஸ்டார்ட் ஆகி தான் வந்து ரிவர்ஸில் போகுது. தட் ஆல் இஸ் ஃபைன். பட் இப்போ சேம் ஜாயினிங் டேட் இருக்கிற ஹரிஷ் அண்ட் ராஜா இவங்க 2 பேரில் யார் ஃபஸ்ட்டு வருவாங்கங்கிறத டிசைட் பண்ணுறதுக்காக நம்ம நேமை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நேம்னு சும்மா நம்ம கொடுத்தப்ப நேம் வந்து அது அசெண்டிங்கில் எடுத்துக்கும். சப்போஸ் நேம் வந்து டிசெண்டிங்கில் வேணும்னா நீங்கள் பக்கத்தில் வந்து நேம் டிசெண்டிங் அப்படிங்கிறதையும் சேர்த்து வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இப்படி ரன் பண்ண அப்படின்னா இவங்க பக் என்னை கடுப்பேற்றுது. அந்த ரன்னு பட்டன் அப்பப்போ காணாமல் போயிடுறான்ல. ஓகே, ஃபைன். இப்போ வந்து ராஜா ஃபஸ்ட்டு வராங்க பிகாஸ் நம்ம நேமை வந்து டிசெண்டிங்கில் வச்சுருக்கோம். ஸோ ஆர்டர் பையில் 2 விஷயம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று, ஆர்டர் பை அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு காலமை கொடுக்குறோம். அதில் அசெண்டிங்காக டிசெண்டிங்காங்கிறது நீங்களே ஸ்பெசிஃபை பண்ணலாம். அசெண்டிங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணலனாலே டிஃபால்ட்டான சாய்ஸே வந்து அசெண்டிங்காக தான் இருக்க போகுது. 2வது, ஆர்டர் பைக்கு நீங்கள் 2வதாக ஒரு
காலம் வந்து கொடுக்கலாம். அது எப்போ யூஸ் ஆகும்னா ஃபர்ஸ்ட் காலமை வச்சு ஆர்டர் பண்ணுறப்ப 2 பேருக்கு சேம் வேல்யூ வருது அப்படிங்கிற பட்சத்தில் யாரை ஃபர்ஸ்ட் போடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஸோ அது இப்போ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த salary 25K நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் வந்து இன்னொரு ஆர்டர் பை வந்து எழுதுறேன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் ஆர்டர் பை சேலரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஆர்டர் பை சேலரின்னு கொடுத்தேன்னா சேலரியை வச்சு எல்லாருமே அரேஞ்ச் ஆகுறாங்க. முதல் 3 பேருமே 25,000 இருக்காங்க. அண்ட் இதில் வந்து ராஜா ஃபர்ஸ்ட் வர்றாரு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், சேலரி மட்டும் இல்லாமல் 2வது கேட்டகிரியாக நான் வந்து ஜாயின் டேட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் கிவ் ஜாயின் டேட் அண்ட் தென் அதை வந்து டிசெண்டிங்கில் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வருவாங்க. ஸோ சேலரியில் வச்சு தான் அது ஆர்டர் பண்ண போகுது அசெண்டிங் ஆர்டரில். ஸோ கம்மியான சேலரி இருக்கவங்க ஃபஸ்ட்டு வருவாங்க, போக போக அதிகமாக சேலரி இருக்கவங்கலாம் வரப்போகிறாங்க. அண்ட் அதில் சேம் சேலரி இருக்காங்க இல்லையா? இப்போ இங்கே ராஜா, ஹரிஷ் 3 பேருமே வந்து சேம் சேலரியில் இருக்காங்க. இதில் யார் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் டேட் வந்து யாருக்கு கடைசியாக இருக்குதோ அவங்க ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்கிறேன். ஸோ ஹரிஷ் வித் ஐ they will be the first one here. ஸோ இப்போ அதை ரன் பண்ணீங்க அப்படின்னா ஹரிஷ் வித் ஐ இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அந்த மாதிரி ஆர்டர் பையில் வந்து நீங்கள் மல்டிபிள் காலம்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் இஃப் த கண்டிஷன் இஸ் ரெக்வயர்ட் இன் தட் வே. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்டர் பை இஸ் ஃபைன். இந்த ஆர்டர் பையோட கம்பைண்டாகவும் யூஸ் பண்ணலாம், செப்பரேட்டாகவும் யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லிமிட் என்னன்னா, இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எனக்கு இந்த எம்ப்ளாயிங்கிற டேபிளில் இருக்கிற எல்லாருமே வந்துருவாங்க இல்லையா? ஸோ ஆல் 7 எம்ப்ளாயீஸ் ஆர் ஷோன் ஹியர். இப்போ எனக்கு வந்து இதில் 7 எம்ப்ளாயீஸ் வேணாம், ஐ ஜஸ்ட் வாண்ட் 1 எம்ப்ளாயி அப்படின்னா நான் இங்கே வந்து லிமிட் 1 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணலாம். ஸோ இப்போ லிமிட் 1ன்னு என்டர் பண்ணேன்னா அந்த டேபிளில் இருக்கிற ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி மட்டும் வருவாங்க. ஸோ இப்போ இது டிஃபால்ட்டாக எந்த ஆர்டரில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ப்ளாயி ஐடி வச்சு ஆர்டரில் இருக்க போது டிஃபால்ட் ஆர்டர் எப்பயுமே உங்கள் ப்ரைமரி கீயோட அந்த ஆர்டரில் நீங்கள் இன்சர்ட் பண்ண ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி லிமிட் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம். பட் லிமிட் இது தாண்டி நம்ம அதிகமாக எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ லெட்டஸே எனக்கு வந்து அதிகமாக சேலரி வாங்குற டாப் 3 பீப்புள் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த எம்ப்ளாயி லிஸ்ட்டில் இருக்கிற ஹையஸ்ட் சேலரி இருக்கிற டாப் 3 பீப்புள். அப்போ நான் என்ன பண்ணலாம், ஆர்டர் பையையும் இந்த லிமிட்டையும் கம்பைண்டாக நான் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹவு வுட் ஐ டூ தட்? இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அண்ட் ஐ வாண்ட் டு ஆர்டர் பை சேலரி. ஸோ ஆர்டர் பை சேலரி அப்படின்னு சொல்லிட்டேன். ஹையஸ்ட் சேலரியில் இருக்கிற டாப் 3 வேணும். அப்போ என்ன பண்ணணும், சேலரியை நார்மலாக ஆர்டர் பண்ணால் மட்டும் பார்த்தாது, டிசெண்டிங் ஆர்டரில் ஆர்டர் பண்ணணும். ஸோ டிசெண்டிங் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டேன். ஓகே, இது வரைக்கும் ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது. இதில் எனக்கு டாப் 3 பீப்புள் மட்டும் தான் வேணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா லிமிட் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இப்போ நான் லிமிட் 3 கொடுத்ததுனால எனக்கு 3 ரெக்கார்ட்ஸ் தான் வரும். கோம்ஸ் வித் த ஹையஸ்ட் சேலரி, விஜய் வித் செகண்ட் ஹையஸ்ட், ரவி வித் தேர்ட் ஹையஸ்ட். ஸோ இவங்க 3 பேரும் வந்து நம்மளுக்கு வராங்க. ஓகே, ஸோ அந்த லிமிட் வந்து எத்தனை ரெக்கார்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்மளால செலக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த லிமிட்டை நீங்கள் ஆப்வியஸ்லி ஆர்டர் பையோட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய நேரங்களில் வந்து நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு இந்த எஸ்கியூஎல் வந்து லீட் கோட்லலாம் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா, நான் ஐ திங்க் இந்த கான்செப்ட்ஸ் நான் மைண்டில் யோசிச்சிருக்க கான்செப்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் we'll try to solve a few questions from lead code as well for SQL. ஸோ அது பண்ணுறப்ப நான் சொல்கிறேன். பட் இப்போ வந்து இந்த டேபிளில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் சேலரி வாங்குகிற எம்ப்ளாயி யார், அந்த ரெக்கார்டை எடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை வந்து நார்மலாக பண்ணணும்னா மேக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சேலரி ஹையஸ்ட் யாருங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதை யூஸ் பண்ணி அந்த ஹையஸ்ட் சேலரி யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து 2 ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆர் நெஸ்டட் கொரின்னு நம்ம லேட்டராக ஒன்று படிப்போம். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். பட் அது வந்து அகைன் 2 ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து இங்கே நான் லிமிட்டில் 1ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஹையஸ்ட் சேலரி இருக்கிற பர்சன் எனக்கு கிடச்சிருவாங்க. ஒரே சிங்கிள் queryல எனக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இந்த ஆர்டர் பை லிமிட் வந்து நிறைய இடங்கள்ல நம்ம சீரியஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ஆர்டர் பை அண்ட் லிமிட் பார்த்துட்டோம். இந்த லிமிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபீச்சர் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னா ஆஃப்செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேஜினேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த பேஜினேஷன் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ லெட்டஸே கூகுளில் ஒரு சர்ச் பண்ணுறீங்கன்னு கோடை 1 கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 10 ரிசல்ட்ஸ் காட்டுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த 10 ரிசல்ட்ஸ் காட்டும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்னு சொல்லி நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, அப்படி இல்லைனா நம்ம இப்போ இருக்கிற நிறைய யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபினைட் ஸ்க்ரோலாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க ஒரு 50 வீடியோஸ் காட்டுவாங்க. பட் நீங்கள் அதை தாண்டி கீழே ஸ்க்ரோல் பண்ணுறப்ப நெக்ஸ்ட் 50 வீடியோஸை லோட் பண்ணி கொண்டு வருவாங்க.
ஸோ உங்களுக்கு இந்த தடவை எத்தனை தடவை ஸ்க்ரோல் பண்ண போறீங்கன்னு கண்டுபிடிச்சி எல்லா வீடியோஸும் அவங்க கொண்டு வந்து அவங்க உங்கள் ஃபோனில் லோட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு 50 வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்து லோட் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் அது எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி தாண்டி போகிறப்ப அடுத்த 50 வீடியோஸை எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த மாதிரி விஷயத்த நம்மளால் SQLல இந்த லிமிட்டோட ஆஃப்செட்டை யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ ஓகே, நான் அதை வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளில் பண்ணி காமிக்கிறேன். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு மட்டும் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்மளுக்கு என்ன பண்ண போகுது, இருக்கிற 7 எம்ப்ளாயும் எடுத்துகிட்டு வருது. ஓகே, பட் என்னால் என்னோட யூஐயில் ஒரு நேரத்தில் 2 எம்ப்ளாயி தான் காட்ட முடியும்னு வச்சுக்கோங்க. நான் என்ன கொடுக்குறேன், அப்போ லிமிட் 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ லிமிட் 2 என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 2 எம்ப்ளாயிஸை மட்டும் கொண்டு வந்து கொடுக்குது. ஓகே, இந்த லிமிட் 2க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், லிமிட், ஸோ இந்த 2க்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன், 2,2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ 2,2ன்னு கொடுக்குறப்ப என்ன ஆகும், ஆஃப்செட், இந்த ஃபஸ்ட்டு கொடுக்குற வேல்யூ வந்து ஆஃப்செட்டாக எடுத்துக்கும், செகண்ட் வந்து நம்மளோட லிமிட்டாக எடுத்துக்கும். ஸோ இப்போ ஆஃப்செட்னா என்னன்னா, இப்போ வந்து 1, 2 2 பேரும் எடுத்துட்டோம் இல்லையா, செகண்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு 2 பீப்புளை விட்டுரும், 3வது ஆட்கள்கிட்ட இருந்தால் எடுத்துட்டு வரும். ஓகே, ஐம் ரைனிங் திஸ் அகேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் ஐடி 3 and 4 மட்டும் தான் வருது. ஓகே, ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் சேஞ்ச் த லிமிட் டு சம்திங் லைக் 4. ஓகே, இப்போ 4 அப்படின்னா எனக்கு 4 பேர் எடுத்துகிட்டு வர போகுது. பட் நான் வந்து ஆஃப்செட் வந்து 2ன்னு வச்சுட்டேன். ஆஃப்செட் 2ன்னு வச்சுட்டேன்னு என்ன அர்த்தம், மொதல் 2 பேர் அது விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் திஸ் ஆஃப்செட் இஸ் யூஸ்ட் ஃபார். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் முடிச்சு செகண்ட் பேஜுக்கு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு 4 எம்ப்ளாயீஸ், ஃபஸ்ட்டு 4 எம்ப்ளாயீஸை நான் டிஸ்பிளே பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நான் வந்து 4 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் ஒரு பேஜுக்கு நான் வந்து 2 எம்ப்ளாயி தான் டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படின்னா என்னோட லிமிட் வந்து 2ஆக இருக்கும். ஓகேவா, என்னால் ஒரு பேஜில் 2 எம்ப்ளாயி தான் டிஸ்பிளே பண்ண முடியும்னா என்னோட லிமிட் வந்து 2ஆக இருக்கும். பட் நான் வந்து நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு 2 தடவை நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ 3rd பேஜில் இருக்கேன்னா ஆல்ரெடி 4 எம்ப்ளாயிஸை நான் டிஸ்பிளே பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ அந்த 4 எம்ப்ளாயிஸ் டிஸ்பிளே பண்ணதுனால ஆஃப்செட்டை வந்து 4ன்னு வச்சுருக்கேன் அண்ட் என்னோட லிமிட்டை வந்து 2 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இப்படி நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா மொதல் 4 பேர் போயிடுவாங்க, 5, 6 மட்டும் வருது. ஓகே, ஸோ இப்போ லிமிட்டில் நீங்கள் 2 வேல்யூஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி கமா போட்டு கொடுக்குறப்ப இதில் ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்செட்டு, செகண்ட் வந்து உங்களோட லிமிட், அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இஸ் ஆஃப்செட், அதுக்கப்புறம் கமா போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் லிமிட். ஓகே, இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப்செட் முதல்ல, லிமிட் வந்து 2வது, இப்படி தான் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ரைட் கமெண்ட் இன் SQL. இது மோஸ்ட்லி நம்ம எழுத மாட்டோம், பட் ஹைஃபன் போட்டுட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா தட் வில் பி a கமெண்ட். ஓகேவா, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். நம்ம வந்து ஆர்டர் பை லிமிட் ரெண்டுமே பார்த்துருக்கோம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு என்ன வேணும்னா, ஒரு இந்த எம்ப்ளாயி டேபிளில் வந்து சேலரியை வச்சு ஆர்டர் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு எனக்கு அதில் இருக்கிற 5th and 6th person மட்டும் வேணும். ஓகே, 5th and 6th person சேலரி வச்சு ஆர்டர் பண்ணுறப்ப அதை எப்படி எடுப்பீங்க, ஆர்டர் பை லிமிட்டு, அதோட ஆஃப்செட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரியான ஒரு query, அதை எப்படி எழுதுவீங்கன்னு சொல்லிட்டு எழுதி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கொஞ்சம் திரும்ப அந்த ஜாயின்ஸ் பக்கம் போகிறோம். ஸோ யூனியன்ஸ், அதுக்கப்புறம் ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்படின்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்க்கலாம். செல்ஃப் ஜாயின், we have some other things as well. So we'll get into that in the next video. இந்த கொஸ்டின் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.